குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தஷ்வந்த் என்பவர் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன், இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது சென்னை மாங்காடு அடுத்த மவுலிவாக்கம் பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு பாபு என்பவரது 6 வயது மகள் ஆசினி என்கிற சிறுமி காணாமல் போனால் இது தொடர்பாக மாங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில அவரது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த தஷ்வந்த் என்கிற சாப்ட்வேர் இன்ஜினியரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் தஷ்வந்த் அந்த 6 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து சென்னை புறவழி சாலையான இந்த அனகாபுத்தூர் பகுதியில் அந்த சிறுமியை எரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இது தொடர்பாக செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இதனிடையே கைது செய்யப்பட்ட தஷ்வந்த் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி குண்டர் சட்டத்திலிருந்து அவரை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து சிறையில் இருந்து வெளியே வந்த தஷ்வந்த் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அவருடைய தாய் சரளா, தந்தை சேகர் ஆகியோருடன் குன்றத்தூர் பகுதியில வசித்து வந்தார். அப்போது செலவுக்கு பணம் தராததால் அவரது தாய் சரளாவை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 25 சவரன் தங்க நகைகளை அவரை எடுத்துக்கொண்டு மும்பை தப்பி சென்று விட்டார். இந்த வழக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழகத்தையே ஒரு பரபரப்பாகிய முக்கியமான வழக்கு. இதுல மும்பையில் பதுகியிருந்த தஷ்வந்தை போலீசார் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தஷ்வந்த் தனது தாயாரை கொலை செய்வதற்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தஷ்வந்தின் தரப்பு வாதமும் அதே போல இறந்து போன அவரது தாய் சரளாவின் வாதமும் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இந்த தாய் சரளாவை கொலை செய்த வழக்கில் தஷ்வந்த்துக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் அவரை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். குறிப்பாக அந்த தீர்ப்பின் குறிப்பில் அவருடைய தஷ்வந்தின் தந்தை சேகர் பிறல் சாட்சியாக மாறியதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல வழக்கின் 2வது சாட்சி தஷ்வந்துக்கு எதிராக கூறியிருந்தாலும் அந்த தந்தை சேகர் பிறல் சாட்சியாக மாறியிருப்பதாக அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாங்காடு குன்றத்தூர் காவல் நிலையத்தில் 2 புகார்கள் தன்னிடம் பெறப்பட்டதாகவும் தன்னுடைய மகன் தஷ்வந்த் தாய் சரளாவை கொலை செய்யவில்லை எனவும் தான் அதை நேரில் பார்க்கவில்லை எனவும் அவர்கள் பிறல் சாட்சியாக மாறியதன் அடிப்படையில் தஷ்வந்தை விடுதலை செய்து இந்த செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.